திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அடுத்தடுத்த சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் பிரவீன் சக்கரவர்த்தி குறித்து டெல்லி தலைமைக்கு புகார் அனுப்பியுள்ளது தமிழக காங்கிரஸ். விஜயுடன் நெருக்கமாக இருக்கும் வகையில் பிரவீன் சக்கரவர்த்தி செயல்பட்டு வருவது தமிழக காங்கிரசுக்கு கோபத்தை கொடுத்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வேகம் எடுத்துள்ளது. இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற குரலும் அதிகம் எழுந்து வருகிறது. திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அதிகாரத்தில் பங்கு என்பதை நோக்கி காய் நகர்த்தி வருகின்றனர். இந்த நேரத்தில் ராகுல் காந்தியின் அரசியல் ஆலோசகராக அறியப்படும் காங்கிரஸ் தகவல் பகுப்பாய்வு குழு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தவிக தலைவர் விஜயை நேரில் சந்தித்து பரபரப்பை கிளப்பினார். ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையோ விஜயை பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்தது எனக்கு தெரியாது என மேலோட்டமாக சொல்லிவிட்டு நகர்ந்தார். ஆனால் அதன் பிறகும் பிரவீன் சக்கரவர்த்தி நிறுத்தவில்லை. தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு வகிக்கும் என்று சொன்னதை பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் ஷேர் செய்தது விவாத பொருளானது. இந்த நிலையில் திமுக எம்பி கனிமொழி அதிமுக ஆட்சியை விட்டு போனபோது தமிழ்நாடு பின்தங்கிய நிலையில் இருந்ததாகவும் திமுக ஆட்சியில் வளர்ந்த மாநிலமாக மாறிவிட்டதாகவும் சொல்லியிருந்தார். இதனை குறிப்பிட்டு விமர்சனம் செய்த பிரவீன் சக்கரவர்த்தி தற்போது உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு அதிக கடன் சுமையில் இருப்பதாக தெரிவித்தார். இந்த கருத்து திமுகவினருக்கு கடும் ஆத்திரத்தை கிளப்பியது. பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் கட்சியினரே போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இது தொடர்பாக பேசிய செல்வ பெருந்தகை, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவது காங்கிரசின் குரல் கிடையாது, கூட்டணிக்குள் குழப்பத்தை உண்டாக்குகிறார். இதற்கும் காங்கிரசிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்போதும் கூட்டணி குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தான் முடிவெடுக்கும். ராகுல் காந்தியின் பெயரை வைத்து அவருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக இதனை செய்து வருகிறார்கள். என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி INDA கூட்டணியில் பலமாக இருக்கிறது என அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார். மேலும் பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்றும் முயற்சியில் மறைமுகமாக சில சக்திகள் வேலை செய்து வருகிறார்கள். அது எங்கள் கட்சியில் இருந்தாலும் சரி, வேற கட்சியில் இருந்தாலும் சரி, உளவு வேலை பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அனுமதிக்க முடியாது என பேசியிருக்கிறார். மேலும் பிரவீன் சக்கரவர்த்தியின் செயல்கள் கூட்டணி விஷயத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியினருக்கு தலைவலியை கொடுத்துள்ளதாக சொல்கின்றனர். அதனால் டெல்லி தலைமைக்கும் இது தொடர்பாக புகார் பறந்துள்ளது. இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி தலையிட்டு கண்டிக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சியினர் கோரிக்கை வைத்துள்ளனர்.